ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு மெட்டல், எக்ஸ்பென்சிவான, ரொம்ப ப்ரைஸ் ஹையாக இருக்கிற, டிமாண்டில் இருக்கிற ஒரு ப்ரீஷியஸான ஒரு மெட்டல் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன மெட்டல்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோல்டு வந்து ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு என்னோட ஒப்பீனியன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டு ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நேற்றுன்னு இல்லை, அது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ஒரு 3000 4000 பேக் பண்ணிங்கன்னா, எகிப்தில் பிரமிட்லாம் இருந்துச்சுல்ல, நாகரிகமாக இருந்துச்சுல்ல, அந்த காலகட்டத்துக்கு முன்னாடியில் இருந்து கோல்டுன்றது ஹியூமன்ஸ் எப்போ ஹியூமன் வந்து எவால்வ் ஆகி ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி ஒரு ஊர் அந்த மாதிரி ஒரு பீப்புளை கேதர் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டே பண்ண ஆரம்பித்தாங்களோ, அப்போ அந்த டைமில் இருந்தே கோல்டுன்ற ஒரு விஷயமும் கண்டுபிடிக்கப்பட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க எப்பவுமே சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, வேட்டையாடி கல்லை வந்து செதுக்கி பார்க்குறது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ மூளைன்றது, பிரெயின்ன்றது அவங்களுக்கு அந்த 6th சென்ஸ்ன்றது வளர்ந்துக்கிட்டே இருந்ததுனால ஹியூமன் வந்து எதுவும் தேடிக்கிட்டே தான் இருப்போம். ஏதாச்சும் வெப்பன் கிடைக்குமா, ஏதாச்சும் ஒரு டூல் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சதான் இந்த கோல்டு. இந்த கோல்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலுமே அதோட தன்மை வந்து குறையாது, குவாலிட்டின்றது குறையாது. அந்த பளபளப்பாக இருக்கும்ல, ஷைனிங்காக இருக்கிற அந்த மெட்டீரியல் வந்து ரொம்பவே பல வருஷம் ஆனாலுமே அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த காலத்தில் ரொம்ப ஹை லெவலில் இருந்தவங்க, ஹை லெவல்னால் கிங்கு தான், ராஜா காலகட்டத்தில் இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய டீமோட ஹெட், அவங்க வந்து கோல்டை வந்து ஒரு பெருமையாகவும் அதை வச்சுருக்கிறவங்க வந்து ரொம்ப பெரிய ஆளாகவும் மதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ எப்படி பார்த்திங்கன்னா, அவங்க ராஜா தலையில் கிரீடம் இருக்கும்ல, கிரீடமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஆபரணங்கள், அதாவது ஆர்னமெண்ட்ஸு, ஜுவல்ஸு அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும், பர்டிகுலரான கோல்டுக்கு மட்டும் அவ்வளோ வேல்யூன்னு பார்த்திங்கன்னா, மொதல் ரீசன் வந்து அதோட அப்பியரன்ஸ் தான். அதோட லுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பளபளன்னு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். எடுக்கும் போதே நீங்கள் மண்ணிலேருந்து எடுத்தாலுமே, நீங்கள் எதுலேருந்து எடுக்கீங்களோ அதுலேருந்து எடுத்தாலே அது ரொம்ப தகன்னு ஜொலிக்கும். அதனால அந்த ரீசனுக்காண்டி தான் கோல்டு வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாகவும் இருக்குது அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொற்காசுகளாகவும் இருந்தது, காயின்ஸாகவும் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ 1-2 காயின் இருந்துச்சுன்னா எவ்வளோ கோல்டு காயின்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க ரிச்சாக இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். ஏன்னா ஒரு பொருளை வாங்குறதுக்கு கோல்டு காயின்ஸு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அவங்க வந்து கோல்டை வந்து வெப்பனாக யூஸ் பண்ணவே இல்லை. இதை நீங்கள் வேணால் தேடி பாருங்கள். நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வெப்பனாக யூஸ் பண்ண மாதிரி எந்த இடத்துலையும் கிடைக்கல. பட் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டுன்றது ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு கடவுளுக்கு நிகழ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில்வர், அப்போ கோல்டு மட்டும் ரொம்ப ரேராக கிடைக்கிறதுனால கோல்டு வந்து இவ்வளோ ரொம்ப கஷ்டன்றதுனால தான் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதுக்கு ஈக்குவலாகவே மற்ற மெட்டல்ஸ்லாம், சில்வரு, டைமண்டு, பிளாட்டினம்லாம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் அதை விட கோல்டு வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற டிமாண்டு தான், மார்க்கெட்டில் இருக்கிற டிமாண்டு. நான் சொன்ன மாதிரி ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அதுக்கு ஒரு ஹை வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த காலத்துலேருந்தே ஹையான ஒரு வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரீசன்காண்டி மட்டும்தான் கோல்டு வந்து மிகவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பிளாட்டினம், டைமண்டு, சில்வரு அதை பற்றி கூட இப்போ பெருசாக எதுவுமே வரல. பிளாட்டினம், டைமண்ட்லாம் இருக்கான்னே தெரியாத அளவுக்கு கோல்டு வந்து ரேட்டு வந்து பிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 30,000 இருந்தது, 20,000 இருந்தது. இப்போ 50,000 60,000 இறங்கிட்டு போகுது. இன்னும் 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 lakh வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் 10 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த டைமில் கோல்டு வந்து என்ன ரேட்டுன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கோல்டு, சில்வர் மட்டும்தான் கவர்மெண்ட் நோட் பண்ணுற ஒரு விஷயம். கவர்மெண்ட் எய்டடில் வர்றது தான் அந்த கோல்டு, சில்வர்ன்றதுனால தான் கோல்டு வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நீங்கள் கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு பெரிய இந்த கோல்டுக்காண்டி தான் ஒரு மிகப்பெரிய வாரே நடக்கும், சண்டையே நடக்கும். அந்த இடத்த வந்து யார் எடுத்துப்பா அப்படின்னு ஒரு பெரிய விஷயமே நடக்கும். மேக்ஸிமம் அதோட மெயின் கான்செப்டே கோல்டு எப்படி எடுக்கிறது, அந்த ரீசன் தான். ஸோ கோல்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அப்போ ப்ராக்டிக்கலாக இந்த கோல்டுக்கு என்ன வேல்யூ இருக்குது, ப்ராக்டிக்கலாக எங்கே தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மினிமமாக தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்டில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட்டில் மட்டும் அது தேவைப்படுன்ற. ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ன்றதுனால அந்த இடத்துல அதை வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அலாய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அலாய்ன்றதுனா மிக்சர் ஆஃப் மெட்டல், கெமிக்கல் காம்பினேஷன்லாம் கலந்து ஒரு அலாய் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கோல்டு, சில்வர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு முக்கியமான இடம், அதில் கண்டக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கணும், அதில் வந்து இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகமாக தேவைப்படுதுன்னா மட்டும்தான் கோல்டு, சில்வர்லாம் நீங்கள் அதில் வந்து அதை யூஸ் பண்ணி எலக்ட்ரானிக்கை மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, முன்னாடி 1970s வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸுக்கு வாயேஜர்னு ஒரு சேட்டலைட் ஒன்று அனுப்புனாங்கல்ல, அதில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு கோல்டு சிடி மாதிரி வச்சு அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுகளால் ரெடி பண்ணப்பட்ட ஒரு சிடி மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் கோல்டுன்றது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து
துரு பிடிக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கோல்டில் வந்து நடக்காது. பியூர் கோல்டில் சொல்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற கோல்டில் ஒரு 20 இயர்ஸ்க்கு இப்போ ஒரு ரீசெண்டாக 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து கருத்து போக தான் செய்யுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஜுவல்லரியில் யூஸ் பண்ணுற கோல்டு வந்து 100% வந்து கோல்டு கிடையாது. அதில் மினிமம் ஆஃப் மிக்சர் ஆஃப் அலாய் மெட்டல், சில மெட்டல்ஸ்லாம் கலந்து தான் கோல்டாக நம்மக்கிட்ட கொடுக்காங்க ஷைனிங்காகவும். இப்போ கம்மியான ரேட்டில் வந்து கோல்டுலாம் கிடைக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கோல்டுன்றது கம்மியாக இருக்கும். மற்ற மெட்டல் செம்பு அதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கலந்து அது சேர்க்குற அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு சீப்பாக தான் கிடைக்கும், கம்மியான ரேட்டு தான் கிடைக்கும். மட்டும்தான் ரீசனாக பார்த்தீங்கன்னா டேக்ஸும் ஒன் ஆஃப் த ரீசன்னு சொல்கிறாங்க கடைக்காரங்க. கவர்மெண்ட் வந்து கோல்டுன்றது வந்து டேக்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது, ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கோல்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடை வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாக எடுக்கணும்னா அதிகமான ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஆர்னமெண்ட்டாகவும் ஜுவல்லரியாகவும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது கோல்டுன்றது ஒரு ரெண்டு விஷயத்தில் தான் ரொம்ப இதாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைடு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டு. ஒரு இப்போ ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்ஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா கோல்டு தான் ஹையஸ்ட். இப்போ ரன்னிங் ரேஸில் ஒரு ஆள் ஃபஸ்ட்டு வராங்கன்னா அவங்களுக்கு கோல்டு மெடல் தராங்க. ஏன்னா கோல்டுன்றது ஒரு ஒரு ரிவார்டு. ஸோ இவங்க உங்ககிட்ட இவ்வளோ தங்கம், இவ்வளோ கோல்டு இருக்குது, நகை இவ்வளோ போட்டிருக்கீங்க, கழுத்தில் வந்து ஒரு செயின், கோல்டு செயின், கோல்டு பிரேஸ்லெட்டு இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையான விஷயமா பார்க்க. ஸோ இவங்ககிட்ட எவ்வளோ நகை இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரிச்சாக இருப்பாங்க அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த கோல்டு. அதான் ப்ரைடுன்னு சொல்கிறது. ரிவார்டுனா நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் ஸ்போர்ட்ஸில் மட்டும் கிடையாது. இப்போ அகாடமியில் எஜுகேஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடலிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டி டாப்பர்ஸு, காலேஜ் டாப்பர்ஸு அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் கொடுப்பாங்க. ஸோ கோல்டு வந்து இப்படி தான் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஹைப்பு ஓவராக பில்டப் ஏற்றி இன்றைக்கி இந்த ரேஞ்சில் வந்து ஸோ இதோட ரேட்டு வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து இந்த கோல்டோட ரேட்டு குறையுமா அப்படின்னு பார்த்தோம்னா டவுட்டாக தான். அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன்ற ஒரு ரீசனாகவும் இருக்குது. மணி இப்போ இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்கள்ல, ஒரு பெரிய பபுள் உண்டாகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. பணத்தை பற்றின ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டவங்க வீடியோலாம் போட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ பண மதிப்பு, பண வீக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான் இன்றைக்கி கோல்டு வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறது காரணம். இது கவர்மெண்ட் எடுத்து நடத்தி டேக்ஸ் நிறையா கொடுக்கறதுனால தான் ரேட்டு வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. மற்ற ஆர்னமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது, மற்ற மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது கோல்டோட ரேட்டு வந்து ரொம்ப ஹையாக போயிட்டு இருக்கிறது காரணமும் இதான். ஸோ ஃபோர்ஜரி ஃப்ராட் தானும் பார்த்தீங்கன்னா கோல்டு விற்கிறவங்ககிட்ட மேக்ஸிமம் எல்லாரையும் நான் தப்பு சொல்லலை, 1-2 பேர் கோல்டில் வந்து நிறைய ஃபோர்ஜரி பண்ண தான் செய்கிறாங்க. ஏன்னா 17 கேரட் கோல்டை கொடுத்துட்டு 24 கேரட் உள்ள ரேட்டை வந்து வாங்குறது. ஏன்னா இந்த ஹால்மார்க்குன்ற சிம்பிள் இப்போ வந்து நிறைய இந்த மாதிரிலாம் டெக்னிக்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹால்மார்க் சிம்பிள்ன்றது இன்னொரு கடைக்காரர் சொல்லி தான் நமக்கு தெரியும். இந்த லலிதா ஜுவல்லர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க தான் ஃபஸ்ட்டு இது ஒன்று இருக்குன்னு சொல்லி ஃபேமஸ் ஆகி ட்ரெண்ட் பண்ணி விட்டது அவங்க தான். இப்போ வந்து அந்த சிம்பிள் வந்து எல்லாருமே செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹால்மார்க் செக் பண்ணுறது முக்கியம் கிடையாது, அதில் எத்தனை கேரட் போட்டிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா 17 கேரட் கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா 24 கேரட் தான் மேக்ஸிமம்னா, 17 கேரட் கோல்டுனா மிச்சம் இருக்கிற 7 கேரட்டு. அந்த 7 கேரட் குவாலிட்டியை வந்து எதுலேருந்து பார்ப்பாங்கன்னா ஒரு மெட்டல், செம்பு அந்த மாதிரி கலந்து அதை மிக்ஸ் பண்ணி தான் கோல்டாக ரெடி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறதுல எத்தனை கேரட் கோல்டுன்ற 17 கேரட் கோல்டுக்குனா அதுக்கு ஒரு ப்ரைஸு, 18 கேரட்னா அதுக்கு ஒரு ப்ரைஸு, 24 கேரட்னா அதுக்கு ஒரு ப்ரைஸு. ஸோ ப்ரைஸ் வேரி கோல்டுலே இத்தனை கேரட்டுக்கு இவ்வளோ ப்ரைஸுன்றது வேரியாக தான் செய்யுது. ஸோ அதை நம்ம செக் பண்ணி தான் பார்த்து வாங்கணும். ஸோ நீங்கள் ஒரு கோல்டு வாங்க போகிறீங்கன்னா அன்றைக்கி அந்த இத்தனை கேரட்டுக்கு என்ன ரேட்டு அப்படின்றத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு மற்றவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோல்டு வாங்க போனீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் பணத்தை வந்து லாஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அவ்வளோதான். கோல்டை பற்றி நான் எனக்கு தெரிஞ்சது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதனால தான் கோல்டு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் ஹையாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டப்பட்டது அது நான் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒப்பீனியனாக உங்கள்கிட்ட தான் கோல்டு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். கோல்டு ஃபியூச்சரில் வந்து ஹையாக இன்னும் ப்ரைஸ் லோ ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பீப்புள் கையில் தான் இருக்குது. யாருமே வாங்கலைன்னா கண்டிப்பாக அதோட டிமாண்ட் வந்து இருக்குது. யாருமே கோல்டு வாங்குறது இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து அதோட ப்ரைஸ் வந்து குறைய தான் போகுது. ஆனால் யாருமே வாங்காமல் இருக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக. அதனால் கோல்டோட ப்ரைஸு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றினா உங்களை ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு எதுவும் டாப்பிக்கை பற்றி பேசணுன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் பேசிடுறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம நிறைய ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன், 1-2 ரிவ்யூ பண்ணிகிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு எதுவும் ப்ராடக்ட்டை வந்து தெரியும், இல்லை கம்மியான ப்ரைஸில், இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அதை பற்றி அதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றின என்னோடய ஒப்பீனியனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.